level games, sports and games, the senior girls have won the district level volleyball trophy. The Tirupur district volleyball for sub-juniors also was retained by our school students. We were runners-up at the super senior level. Though they had won last 3 years, this year it was the runners-up. And on an individual level, Janani of Standard 10 stood first in short put in the district level. Painting photography competition, quite a number of our students were given merit certificates, medals for standing first in the state as well as their achievement. This was awarded by
என்னடா என்னடா நீ பெண்ணா உழைக்கலாம் சொன்னா என்ன முட்டாள்னு சொல்றீங்க நீங்க? ரெண்டு சொல்ல கோவம் வருதாடி என்னடாடி நான் வந்து நல்லா உழைச்சிட்டு இருக்கேன் நல்லா நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துடாடி. சுயமா நீ ஒரு 100 ரூபாய் முடியடாடி என்னால 100 ரூபாய் 1000 ரூபாய் முடியடாடி. நீங்க எல்லாம் பாத்துக்கலாடி 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா இந்த வீட்டு வாசப்படி நான் செய்ய மாட்டேன். சம்பாதிச்சு வரலாடி நீ வாங்கடாடி காடி நீங்க இந்த மாதிரி ரொம்ப கோவம் நான் வரலாடி. ஏதோ நான் வந்து ஒரு காலம் சொன்னாக்கா ஏதோ நம்மளா திருவான பார்த்தோம்னாக்கா நல்லா சொல்லி பார்த்தேன் தாயலான பிள்ளையாட்டு சொல்லி ரொம்ப செலவுக்கு வளர்த்தேன் ஏதோ அன்பா சொல்லி பார்த்தேன் கொஞ்சம் பேசலாம் பார்த்தா ஒதுப்பட்டாங்க இப்படிதான் பண்ணிருக்காங்களா பெத்தமான பிள்ளை வந்து கல்லு சொன்னாங்க அது இதான் இது ஏடா பண்ற என்ன நம்பலாமா முடியுமா இங்க அம்மாவும் போயிட்டா இவனும் போயிட்டா இன்னும் யார் இருக்கா இவ்வளவு சுத்தம் இருக்கு என்ன பிரயோஜனம் நான் யாருக்காக வாழணும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கல யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கல. இவனை பெற்றதுக்கு பேசாம ஒரு படம் வச்சிருக்கலாம் இதாவது படமா கிடைக்கும் சென்னை இருந்தாக்கா எல்லாம் கிடைக்கும். ஆனா இவன சென்னையை பெற்றா இளநீர் பிள்ளைய பெற்றா கண்ணீர் சென்னையை பெற்றா இளநீர் பிள்ளைய பெற்றா கண்ணீர் பெற்றவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமழா சோதனையை பங்கு வைச்சா சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஆமா யாரை பண்ணிட்டேன் அவன் ஜெயிப்பான ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா பாப்போம் 60 20 வெல்லுமா மணியே என்ன பாப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யாரையும் சம்பாதிக்கலாம் 100 ரூபாய் சம்பாதிக்க முடியாது உலகத்துல எங்க மாரியம் ராஜீவ் காலம் வருவாங்க அவங்கள்ட்ட கேட்டா எங்கேயாவது காப்பாற்றி இருப்பாங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்குது பழங்காலத்தப்பா அப்படிதான் இருப்பாரு. ஹாய் மாரியா என்ன ஒரே சோமா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அப்பாவுக்கு நடக்கும் எந்த பிரச்சனை சொல்லுங்க எங்க அப்பா தான் சண்டை போட்டு எங்க அப்பா என்ன தொட்டி விட்டாங்க வீட்டுக்கு. என்ன பிரச்சனை மொத்தமா சொல்லுங்க. ஒன்னுங்க நான் ஊருக்கு இருக்கிறேனா ஊராகியா இருக்கனா உருப்படாம போறேனா தண்டை போறான் அப்போ எனக்கு கோவம் வருமா என்ன நான் கோவம் போட்டு சண்டை போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியேறி வந்துட்டாங்க. இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசி சொல்லி பாருங்க அவங்க வீட்டுல இது கொடுத்துருக்கேன். அது முடியாதுடா. ஏன்னா எங்க அப்பாட்ட நான் சவால் விட்டு வந்தேன் சேலஞ்ச் நான் 100 rupees அதாவது 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரலன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு தலைவாசம் வீக்க பேர் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுன்னு தெரியாது உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் ஏதாவது சொல்லிங்க போதும் ஜாலியா இருக்கும் போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. டேய் ராஜ் பேஜ்மே அண்ணன் காவடிடா இவன்ட்ட பைசாவே இல்லடா வாடா நம்ம நாட்டுல எவ்வளவோ இருச்சவன் இருக்கான் அவன்ல என்ன நம்ம இருச்சவனை தேடுவோம் வா போலாம் வாடா எஸ்கேப் ஆயிடலாம். ஏய் மாரி ஏய் ராஜே ஏய் எங்க போறீங்க? இப்போ வந்துறேன் எங்க போறீங்க இங்கே ஓ எனக்கு ஒரு வேலை ரெடி பண்றியா? ஓ நல்ல வெரி குட் வெரி குட். அப்பா எப்படியும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயாவது வேலை வாங்கி கொடுப்பாங்க உழைக்க தெம்பு இருக்கு அப்படி உழைச்சிடலாம். ரொம்ப பச்சை
பசி வேற கிடைக்கிறது போனோம்னா நம்ப முடியாது இருக்கு. இப்ப என்ன பண்றது? யார்கிட்ட வேலை கேட்கறது? என்ன செய்யலாம்? ஓ, யாரும் ஒரு ஜென்டில்மேன். சூப்பரா இருக்காரு. இவரை பார்த்து வேலை கேட்கலாமா? கேட்கலாமே. பார்க்கலாம் எப்படி இருக்கு. சார் 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 என்னப்பா சார் ரொம்ப பசியா இருக்கு சார். ஒரு வேலை ஒண்ணு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். வேலையா? பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது. என்ன படிச்சிருக்க? நான் பிஏ அது இது நிறைய படிச்சிருக்கேன் சார். நீ எதுவும் கவலைப்படாத. வரவே நீங்க வந்து கரெக்டா வந்துடு. சரி சார். பாருங்க பால்வடி போக மாட்டேங்க. ஆமா சார். ஒரு வேலை தானே. நமக்கு தெரிஞ்ச கம்பெனி வேலை நான் நல்லா செய்வேன் சார். என்ன மாதிரி வேலை செய்யல? என்ன வேலை பண்ணாலும் செய்வேன் சார். அப்படியா? ஆமா சார். நான் உங்களுக்கு சின்ன டெஸ்ட் வைக்கணும்னு இருக்கேன். சரிங்களா சார்? ஆமா. சரிங்க சார். சரியா செய்வியா? சூப்பரா செஞ்சுருவேன் சார். நீங்க சொல்லுங்க சார். தம்பி, நீ வேற என்ன சொன்ன? செல்லவா? அதான் ஒரு கருப்பு பேண்ட் போட்டு நிற்கிறாரு. வாசியா? தெரியுதா? இன்னொரு வேலை செய்யணும். பயக்கால செஞ்சீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை தரேன். பின்னாடி ரைஸா போ. மரத்துன்னு வச்சிருப்பாரு. அதை மட்டும் அடிச்சுட்டு நீங்க வந்து நம்மளுக்கு தம்பி, நீ பயப்படாத. ஐயே திருட்டுப்பா. சின்ன டெஸ்ட் பாரு. தலைவர்கள் நடக்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் பாத்துக்கிறேன். சொன்னது சரியா? போயிட்டு வாங்க. சரி சார். நீங்க இல்ல சார். நீங்க என்ன சார்? அப்படியே ஓரமா படிக்கிறியா? சரியான இருக்கவா இல்ல? அப்படி நல்லா போயிருக்கா? உன்னை என்ன சொன்னேன்? பர்ஸ் அடிச்சு சொன்னேன். காலி பர்ஸ் அடிச்சு சொன்னேன். ஒண்ணுமே இல்லைப்பா. இவன் 1 2 3 சொல்லுவேன். என் கண்மணி கூடாது. ஓடியா? தெரியாம இருந்தவன் இந்த மாதிரி 4 பேர் தான் நம்ம காட்டில் ஒரே என்னையா உலகமா இருக்கு? வேலை கேட்டா திறமையை சோதிக்கிறேன், அதை சோதிக்கிறேன், இதை சோதிக்கிறேன்னு சொல்லி பிக்பாக்கெட் சொல்லி அடி வாங்கி முதுகுதான் வெட்டு கட்டுது. பசி அடிக்குது. அப்பா
இப்படியே வந்துட்டோம். யாருக்கிட்ட என்ன போய் கேட்கறது? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பும் போனவும் தான். ஆளையே காணும். ஒரு ஆள் இருக்காரு. ஓ, செல்லுல பேசிருக்காரு. ஓ, பெரிய பணக்காரா இருப்பார் போல இருக்கு. இவர்கிட்ட வேலை கேட்டு பார்க்கலாம். சார் சார், ரொம்ப பசியா இருக்கு சார். ஆமா சார். சாப்பாடு ஏதாவது சார்? ஆமா சார். ஊருக்கு புதுசு சார். வீட்டுலலாம் பிரச்சனை சார். ஒரு வேலை தேடி வந்தேன் சார். ஆமா சார். உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் தேடிட்டு இருக்கேன். வேலை வேணும். நல்ல உழைப்பேன் சார். நல்ல உழைப்பேன் சார். சாப்பாடு சாப்பிட்டு ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை பார்த்தா தெய்வம் மாதிரி இருக்கு சார். ஹலோ, டாக்டரா? நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஆள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. போன வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் சொன்ன பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன். 5 லட்ச ரூபாய் 5 பைசா கம்மியானு நான் சும்மா இருக்க மாட்டேன். வச்சுங்க, ஆளோட ரெடியாக வர. பணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். அது அப்புறம் கொடுத்தா போதுமா? சரி, அவ்வளோ இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அது கொஞ்சம் பார்த்து தம்பி எல்லாமே என்ன சொல்ற மாதிரி உட்காரணும், படுக்க பண்ணணும். அப்பதான் நான் நல்ல சூப்பரா உங்களை பார்த்தா தெய்வம் மாதிரி இருக்கு சார். எல்லாருக்கும் சரி சார். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி சார், எடுத்துடுறேன். வேலை எடுத்துடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க சார். உட்காருங்க. என்ன ப்ராப்ளம் தம்பி? வேலையா? ஓ ஓ ஓ கிரி சார், எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சார். ஒரு கிட்னி எடுக்கணும் சார். ஐயோ, இவங்க கண்ணு தோடாலும் கிட்னி எடுக்கிறவங்க இருக்காரு. இவங்க எப்படி தப்பிக்கிறது? பாவி, எனக்கு விசுதான் போல இருக்கு. சார், எனக்கு ஆம்ராக்ஸ் இருக்கு சார். ஆம்ராக்ஸ் சார். You contact him and try to get back the money. Yes, sir. Okay. ஒருத்தவன் பிட்பாக்கெட் அடிக்க சொன்னா, ஒருத்தவன் போய் டாக்டர் தான் கிட்னி கஞ்சி வித்துட்டு போயிட்டான். சரியான ஏமாத்துக்கார உலகமா இருக்க. கிடைக்கல வேலை ஒண்ணும் கிடைக்கல, குடிக்கல
கிடைக்கல வேலை ஒன்றும் கிடைக்கல. எங்க அப்பா பாட்டி வந்து நான் யாருக்கு எப்படி கஷ்டப்படுவீங்களா போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? உண்மையான ஃப்ரெண்ட் இருந்தான் அவன் போடலாம். என்னடா தனியா தவிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? வீட்டுல பிரச்சனை. எங்க அப்பாவை சண்டை வந்து தேவோட நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் அப்பாவோட சண்டை போட்ட? ஊர் சுத்துறேன் தண்டதோடு படிக்கிறது இல்ல அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அவர்கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க. சரி, ஒரு நாலஞ்சு பேர் மப்ப அவங்க என் பாக்கெட்ல பணக்காரியாவது எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. வரட்டாங்க. அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல. அதாங்க உலகம். பாக்கெட்ல பணம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. பாக்கெட்ல பணம் வச்சுக்க உடனே கலந்துருவாங்க. சரி, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கள? அதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரிஞ்சுதான். அப்புறம் எங்க அப்பாட்ட விட்டுட்டு இங்க வந்து வேலை தெரியாதுங்க. ஒருத்தவன் பிட்பாக்கெட் அடிக்க சொல்லி முதுகுல கிட்டு கட்டினா. ஒருத்தவன் வேலை வாங்கினான்னு சொல்லிட்டு கிட்னி கண்ணி வச்சுட்டு 5 லட்சம் வச்சுட்டு போயிட்டான்டா. எடுத்துருந்தோம் எப்படியோ எனக்கு இப்போ உன்னை விட்ட வேற ஆளே இல்லை. எனக்கு எங்க அப்பா சொன்ன இப்பதான் தெரியுது படிப்போட அறிவுனா எப்படி 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டங்கிறது. நீதான் சரிடா, உனக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது. உங்க அப்பா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு அவரு. அதனால நீ வா, நான் உங்க அப்பாட்ட பேசி உன்னை உங்க அப்பாட்ட திருப்பி கேட்டு விடுறேன். அங்க சந்தோஷமா இருக்கலாம்டா. அது முடியாதா? எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்து நான் ஒரு 100 ரூபாய் ஏன் உழைப்பால சம்பாதிச்சு வரணும் சவால் விட்டு வந்துட்டேன். அதனால ஏதாவது ஒரு வேலை. அதான் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. இப்பதான் உண்மையை உணர்ந்துட்டேன். இனிமே நீதான் நம்பி ஏதாவது ஒரு கம்பெனியில சேர்த்து விட்டீங்கன்னா நான் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு எங்க அப்பாட்ட காட்டி நல்ல பேர் வாங்குவேன். 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அவ்வளவுதானே? சத்தியா எவ்வளவு கஷ்டமான வேலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு, நீ கூட்டு போறேன். வா போலாமா? வா. உன்னை நம்பிதான் இருக்கேன். அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்த அவங்க தான் எங்க கம்பெனிக்கு எம்டி. சரி, அவங்கள்ட்ட போய் எப்படி உனக்கு வேலை கேட்பாங்க. அங்க போய் இந்த சொல்லப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அங்க நல்லா இங்கிலீஷ் தான் பேசணும்டா. அப்படியா? அஜிவாரு வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய பையன்ஸ்லாம் வருவாங்க. பெரிய கம்பெனி ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. சரி, வா வா வா. Maybe come in, madam. Yes, come in. Good morning, madam. Morning. Hello, Mr. John. How are you? Fine, thank you, madam. How's everybody at home? Everybody is fine, madam. Madam, he is my friend. He is waiting for some job. That's why I got to you. What's your name? My name is Stella. Stella. Your qualification? Qualification 10th standard, plus 2, 8th, 9th, BA வரையும் படிச்சிருக்கேன். Father? Businessman. Yes, businessman. You say your father is a businessman and why you come and take a job here? Ma'am, but my father very angry. I also very angry. Fight and game outside also. But I will tell my friend that if there is any job in your company, I will join. Yes, ma'am. நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் மேட்ல பேசுவாரு. கண்டிப்பா உனக்கு வேலை விட்டு வந்துடுறேன். இப்போ வெயிட் பண்ணுறேன். No, ma'am, he has no experience. I thought he can fit in somewhere. English, ma'am. Wait. How do you think? I don't think it is very You feel he is unfit. Okay, madam. Thank you for giving me this chance. I will try next time. Thank you. Hey, நீ பேசுற ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம அவரை இங்கிலீஷே மறந்துட்டாங்க. சூப்பரா பேசுறேன். என்ன? ஆமா, கிழிஞ்ச. உருப்படியா ஒரு இங்கிலீஷ் கூட பேசுறல. இதால படிக்கும் போது எல்லாம் கத்துக்கிறதுடா. சும்மா ஊரை சுத்திட்டு படிக்க வந்தா எவ்வளவு கஷ்டம் இருக்குயா. இப்பதான் எனக்கு படிப்போட அறிவுனா என்னன்னு தெரியுது. படிக்க வேண்டிய வயசுல படிக்காம நீ அன்னைக்கே சொன்ன படிச்சிருக்க வேண்டியது என்ன பண்றது? அதனால
அடிக்கிறதுல பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் அபியாசம் இருக்கு. அம்மா தாயா தெருவா அப்படி தெருவா பிச்சை எடுக்கணும் சொல்ல அப்படி எடுத்தாவது படிக்கிறாங்க. அப்படி எடுத்தாவது படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? இப்பதான் எனக்கு தெரியுது கல்வியோட அவசியம் என்னங்கிறது. நீங்க உணர்ச்சிக்க லேட்டா இருந்த ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் ஹோட்டல் வச்சிருக்காரு திருநெல்வேலி அண்ணாச்சி. அவரை கூட்டு போறேன். அங்கே நிமிஷம் சொல்லாம வச்சுட்டாங்க. ஒழுங்கா அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி எப்படியும் வேலை கிடைக்கிறது வலிக்கிறீங்க. அந்த இடையில ஏதாவது பண்ணேன் உனக்கு தின்னு கட்டிடுவேன். ஹோட்டல்னா சாப்பாடு நிறைய போடுவாங்கல்ல, வேற திங்கிறதே எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பாடு கிடைக்குதா? அதே போலாம் வா அண்ணாச்சி அவரோட ஒழுங்கா சொல்றேன். அண்ணாச்சி வணக்கங்க அண்ணாச்சி. வணக்கங்கண்ணா. நன்றிங்கண்ணா. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஒரு புண்ணியத்தில் நல்லா இருக்கீங்க அண்ணாச்சி. எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. அவர் மாதிரியே செவன் இருக்குதுங்க போல. அன்னைக்கு நல்லா புரிஞ்சுலாம் கிடைச்சிருக்குண்ணா. இன்னும் பார்ட்டி கூட்ட வேண்டிய இருக்குன்னு சொன்னாருங்க. கூட்டு வந்துடலாம் ஹோட்டலுக்கு. காஃபி எடுக்கலாண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்தப்பா காஃபி சூடா குடி. ஆனா தம்பி எனக்கு தெரிஞ்சவன் கிளாஸ்மேட்டுங்கண்ணா. ஏதோ வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் விட்டு வெளியே வந்துட்டான். அதனால ஏதோ ஹோட்டல் ஏதோ வேலை கூட்டு வரலாம்னு கூட்டு வந்தேன். வேலையா? அம்மா ஹோட்டல்லே ஒரு வேலை சாலி இருக்கு. எந்த வேலை தம்பி தெரியும் உனக்கு? சார் எனக்கு இந்த கணக்கோட போடுறது நல்ல பையங்க, ஒழுக்கமான பையங்க. கண்டிப்பா நீங்க சார் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது ரொம்ப கொஞ்சம் பெப்சி இருந்தால் கிடைக்குமா சார்? பெப்சி எல்லாம் வந்து தம்பி சாப்பாடு கணக்கா சார்? மாவட்டம் நல்லா செய்வேன் சார். அதுக்கு ட்ரைனர் இருக்கு. அந்த ஓ ரைட்டு இருக்கா சார்? அப்புறம் நீங்கள் வந்து இந்த கணக்குள்ள வேலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. கணக்குலையா எழுதலாம். எப்படி வரவங்கலாம் எழுதுலையா? அதெல்லாம் நல்லா பேசுவோம் சார். வரவங்க நல்லா இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவோம் சார். இங்கிலீஷ் பேசுகிறோம். இன்னும் நிறைய பேர் நியூஸ் பேசுறீங்க. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. சரி சார் நல்லபடியாக நடந்துக்கிறோம். நடந்துக்கிறேன். சரி ஒரு நாள் 100 ரூபா சம்பளம். 100 ரூபாயா சார்? 3 வேலை சாப்பாடு சார். அப்போ சாப்பிட்டா சார் நாளைக்கே வேலைக்கு சேர்ந்து சேர்ந்துடுறேன். பையங்க நீ வேலை முடிஞ்சு நீங்க வேலையை பார்த்து அப்படி சொல்லுங்க. நீ சொல்லுவீங்க நல்லா பையன். கண்டிப்பா நாச்சி காப்பாற்றிடுறேன் சார். சார் வீட்டில் அப்பாட்ட கொஞ்சம் சண்டை போட்டு வந்தேன் சார். 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா சம்பளம் தரேன்னு சொல்றேன். 100 ரூபா பார்த்துக்கலாம். நம்ம முடிஞ்சாலும் வாங்கிக்கலாம். சார் 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அப்பாட்ட காட்டிட்டு வந்து நான் இப்பயே வேலையை ஜாயின் பண்ணிப்பேன் சார். சார் என் வேலையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இப்பயே செஞ்சு காட்டுமா சார்? ஓ சரி சார். வளர்ச்சி உண்மையா வளர்ச்சி சரி 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 சார். ஆமாம் சார். சரி ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை பார்த்தா தெய்வம் மாறிக்கிட்டேன் சார். முருக பெருமானே வந்த மாதிரி இருக்கு சார். முருகனாப்பா வெற்றி முருகன் அவரு. ஆமா சரி சார். நாளைக்கும் சேர்ந்து எப்படியோ 100 ரூபா வாங்கியாச்சு. நாளைக்கு ஒழுக்கமா முதல்ல போய் அண்ணாச்சிக்கிட்ட வேலை செய்யறேன். சரிதா? சரி இப்போ உங்க அப்பா பார்க்க போலாமா? அப்பா பார்க்க போலாம். எப்படியாவது இன்னைக்கு எழுதி போய் சேர்ந்துடணும். சரிதா? திரும்ப போலாம். அதான் தெரியல. ரொம்ப பாவம். போனானோ எவ்வளவு கஷ்டப்படானோ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். கடவுளே போயிட்டா பையனும் போயிட்டான். என்ன பண்றது? எப்படி பண்றது? பையன் வந்தா தேவையே. அண்ணே எல்லாம் எப்படா பண்ணி வராதிக்கணும். நான் காக்க போயிட்டேன். சீக்கிரம் சாமி உண்மையான டாக்டர்
பண்ணணும்னா இப்பதான் என்னன்னு தெரியுது. உடுக்க இழந்தவன் கை போலே அவங்க இடுக்கன் கலையெல்லாம் நஷ்டம்னு ஒரு காலத்துல பள்ளியோட தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்தாரு. அது இப்பதான் உண்மை நல்லதான் பெரிய உண்மையை உணர்றேன்னா நினைக்காத தாடி தாடி அழுது சார். நான் போய் பார்க்குறேன். தாடி இப்பதான் சரி தாடி. உழைப்புனா என்ன, கல்வினா என்ன, எப்படி எல்லாம் பணத்தோட அருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாடி. நீங்க எவ்வளவோ சொன்னீங்க கேட்கல, பட்டாலும் புத்தி வந்தீங்களா? இப்பதான் தாடி எல்லாம் தெரிஞ்சுக்காடி. இப்ப நான் நல்லா உழைக்கிற தயாரா இருக்கிறாடி. இன்னும் ஊர் சுத்த மாட்டேன், அங்க கண்ட மக்களோட சேர மாட்டேன். நீயே பாத்துக்கோ. என்ன வந்து டாடி நான் முடிவு பண்ணேன் டாடி. என்னன்னா இன்னும் உங்க சொத்து எனக்கு வேண்டாம் டாடி. நான் வந்து சுயமா சம்பாதிச்சு உழைச்சி நிறைய ஆகி உங்களை ஜாம் ஜாம் வச்சுருக்க டாடி. ஆமா டாடி. ஒரு மாதிரி எல்லா இளைஞர்களும் பரம்பரை சொத்தை நம்பாம தன்னால சுயமா உழைச்சு வெற்றியை எடுத்தாங்கன்னா இந்திய நாடு பெரிய நாடா இருப்பா. இந்த மாதிரி எல்லா அம்மாவும் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கும். எனக்கு வேலைக்கு